ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். இது வரைக்கும் என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முருகருக்கு ரொம்ப உகந்த வெற்றிலை தீபம் எப்படி போடணும், அதனால் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் நம்ம அடையலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் என் வீட்டில் எப்படி சிம்பிளாக எப்படி செஞ்சுக்கிறேனோ அதை தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வெற்றிலை தீபம் எந்தெந்த நாட்களில் போடலான்னு பார்த்தீங்கன்னா முருகருக்கு செவ்வாய்க்கிழமை மிகவும் உகந்த நாள். அந்த செவ்வாய்க்கிழமை போடலாம். அது மட்டும் இல்லாமல் தேய்பிறை சஷ்டி, வளர்பிறை சஷ்டி, கிருத்திகை, அப்புறம் ஈவன் நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம போடலாம். பட் நம்ம செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் போடுற வெற்றிலை தீபத்துக்கு இன்னுமே சிறப்பு. ஏன்னா நான் மோஸ்ட் ஆஃப் த டைம் செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் தான் போடுவேன். பொதுவாகவே சொல்லுவாங்க, ஓரை அறிந்து செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு. இந்த ஹோரை டைமில் நம்ம முருகப்பெருமார்கிட்ட என்னெல்லாம் கேட்குறோமோ அதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். இப்போ செவ்வாய் ஹோரை டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, நைட்டு 8 to 9. இது செவ்வாய் ஹோரை டைம். இதே தான் வெள்ளிக்கிழமை, அதாவது வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோரைன்னு சொல்லுவாங்க. அதுக்கும் இதே தான் டைம். அது மட்டும் இல்லாமல் திங்கள், புதன், வியாழன், சனி, ஞாயிறு இதுக்கெல்லாம் சுக்கிர ஹோரை டைமிங் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த செவ்வாய்க்கிழமையை தவிர்த்து சஷ்டி இல்லை கிருத்திகை வர நாட்களை நம்ம எப்போ வெற்றிலை தீபம் போடலான்னு கேட்டிங்கன்னா, அதாவது காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் போடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாயந்தரம் வீட்டில் விளக்கேற்றும் போது 6 மணிக்கு வெற்றிலை தீபம் போடலாம். ஆனால் பர்சனலாக என்னோடய லைஃப்பில் நடக்கிற எல்லா சேஞ்சஸுமே நான் இந்த செவ்வாய்க்கிழமை வெற்றிலை தீபத்தை செவ்வாய் ஹோரையில் போடுறேன். அதனால் நான் ரொம்பவே நிறைய பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்கேன் அப்படிங்கிறதா ரொம்ப உண்மையுமே கூட. இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம எதுக்காக போடலான்னு கேட்டிங்கன்னா, நல்ல திருமணம் நடக்கணும், அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம், வருமானம் பெருகணும், நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்கணும். இந்த மாதிரி நமக்கு என்ன வேண்டுதல், நம்ம வாழ்க்கையில் நமக்கு என்ன தேவைப்படுதோ இது எல்லாத்தையுமே வேண்டி நம்ம இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம போடலாம். கண்டிப்பாகவே நடக்கும். நம்ம ஒன்ஸ் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம என்ன வேண்டுதல் வைக்கிறோமோ அதை கந்தபெருமான் நிறைவேற்றி கொடுப்பார். என்னோடய வாழ்க்கையில் அது மாதிரி எனக்கு நிறைய விஷயங்கள் நிறைவேற்றி கொடுத்துருக்காரு. வெற்றிலை தீபத்தை ஃபஸ்ட்டு எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, வளர்பிறை நாளில் சஷ்டி கிருத்திகை அந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா முருகருக்கே உகந்த நாளான செவ்வாய்க்கிழமை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வெள்ளிக்கிழமை கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வெற்றிலை தீபம் போடும்போது நம்ம சுத்தமாக இருக்கணுமா, எப்படி இருக்கணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடு வாசல் எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு தான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பிப்போம். சில பேருக்கு டவுட் இருக்கும், நான்வெஜ் சாப்பிட்டுட்டு வெற்றிலை தீபம் போடலாம். என்னை பொறுத்த வரைக்கும் நான் அன்றைக்கி நான்வெஜ் நான் அன்றைக்கி நான் வீட்டில் விளக்கேற்ற மாட்டேன், சாமி கும்பிட மாட்டேன். நீங்கள் இல்லை இப்போ வெற்றிலை தீபம்லாம் போட்டு சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டேன், அதுக்கப்புறம் நான் அசைவம் சாப்பிடுவேன்னா கூட நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டுக்கலாம். அது உங்களோட விருப்பம், எப்படி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி இருந்துக்கும். இப்போ நம்ம வேல் விக்கிரகம் வச்சுருந்தோம்னா டெய்லியும் அபிஷேகம் பண்ணணுங்கிறது அவசியம் கிடையாது. மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சஷ்டி கிருத்திகை செவ்வாய்க்கிழமை அந்த மாதிரி நாட்களில் பண்ணி நான் வெற்றிலை தீபம் போடும்போதெல்லாம் அபிஷேகம் பண்ணிக்குவேன். ரொம்ப சிம்பிளாக நம்ம ஒரு அபிஷேகமான பால் அபிஷேகம் கூட பண்ணிக்கலாம். நான் இந்த இடம் வளர்பிறை சஷ்டிக்கு ஒரே ஒரு பால் அபிஷேகம் தான் வேலுக்கும் முருகப்பெருமானுக்கும் பண்ணியிருந்தேன். அதுவே எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. நம்ம 5, 6, 7, 8 தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. நம்மளால் என்ன முடியுதோ அதை நம்ம பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதையுமே கந்தபெருமான் ஏற்றுக்குவார். நான் இப்போ எப்போ வெற்றிலை தீபம் போட ஆரம்பிச்சேன்னா, இப்போ எனக்குன்னு ஒரு சில பர்சனல் இஷ்யூஸ் இருக்கும், ப்ராப்ளம் இருக்கும், அது சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வெற்றிலை தீபம் போடணும்னு நினச்சேன். நான் இப்போனா வேண்டிக்குவேன், 6 வாரம் போடுறேன், நான் 9 வாரம் போடுறேன் அப்படின்னு. பட் கண்டிப்பாக என்னால் அப்படி 6 வாரம் கண்டினியூவாக போட முடியல, இல்லை 9 வாரம் கண்டினியூவாக போடவே முடியல. அப்படி இருக்கிறப்ப நான் என்ன பண்ணேன், சரி ஓகே, அப்போ நான் அந்த 6 வாரம் போட்டுட்டேன்னா நான் கேட்டதை கொடுக்கணும், நீ கேட்குறது உனக்கு அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது அப்படிங்கிறதுனால கூட நம்மளால் அந்த மாதிரி போட முடியல அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு, எனக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ, அதாவது செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி முருகருக்கு உகந்த நாட்கள் என்னென்னைக்கெல்லாம் தோணுதோ அன்னன்னைக்கெல்லாம் நான் வெற்றிலை தீபம் போட ஆரம்பித்தேன். நீங்களும் வேண்டுதலாக வைக்காமல் நான் என்னால் எப்போல்லாம் முடியுதோ அப்போ வெற்றிலை தீபம் போடுறேன்னு சொல்லி நீங்கள் போட்டு பாருங்கள். அது இன்னுமே நல்ல பலன் கொடுக்கும்.
இப்போ வெற்றிலை அப்படின்னாலே அது வந்து வெற்றியை தரக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் இது வந்து மகாலட்சுமியின் அம்சமாகவே வந்து கருதப்படுது. இந்த வெற்றிலையில் வந்து நம்ம இந்த மாதிரி கிளிஞ்சல்கள் நுனி வந்து மடங்கி அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல வெத்தலையாக பார்த்து ஒரு 6 வெத்தலை எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டு அதோட காம்பை வந்து நம்ம கிள்ளிடுவோம். கிள்ளிட்டு அந்த 6 வெத்தலையுமே நல்லா கழுவிட்டு மஞ்சள் குங்குமம் வந்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இந்த மஞ்சள் குங்குமம் வச்சு இந்த வெற்றிலை மேலே தான் வந்து நம்ம வந்து விளக்கை வந்து ஏற்ற போகிறோம். இப்போல்லாம் ஆறுமுக விளக்குன்னு சொல்லிட்டு வந்து பித்தளையிலே வந்து கிடைக்குது. வசதி இருந்துச்சுன்னா அதை வந்து வாங்கி வச்சு கூட நீங்கள் வந்து வழிபட்டுக்கலாம். பட் நான் வந்து அகல் விளக்கில் தான் ஏற்றுவேன். நான் வந்து என்னோடய வசதிக்கு ஏற்ப ஒரு நாள் வந்து 6 வெத்தலையும் வச்சு ஒரே ஒரு அகல் விளக்கு வச்சு கூட நான் வந்து விளக்கேற்றிக்குவேன். அப்படி இல்லைன்னா 6 விளக்கு வச்சுமே ஏற்றிக்குவேன். ஒரு நெய் விளக்காவது போடணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவே சிறப்பு. முருகருக்கு வந்து உகந்த நிறம் வந்து சிவப்பு அப்படிங்கிறதுனால நான் வந்து சிவப்பு திரியை வந்து பயன்படுத்தியும் நீங்கள் சிவப்பு தான் பயன்படுத்தணுங்கிற அவசியம் கிடையாது. பஞ்சு திரி நூல் திரி அது மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து நம்ம நெய்யோட கொஞ்சம் வந்து நம்ம எண்ணெயுமே கலந்து விட்டு ஏற்றினோன்னா விளக்கு வந்து கொஞ்சம் நின்று எரியும். நெய் மட்டுமே நம்ம யூஸ் பண்ணும்போது விளக்கு வந்து அந்தளவுக்கு வந்து நின்று எரிய மாட்டேங்குது. வெற்றிலையோட காம்பையுமே வந்து அந்த விளக்கிலே போட்டுக்கலாம். முடிஞ்சால் 6 பூக்கள் வைங்க. அப்படி இல்லைன்னா பொதுவாக ஒரு பூ வச்சுக்கலாம். ஒரு தட்டில் வச்சு கூட நம்ம வந்து இதை ஏற்றிக்கலாம். ஷட்கோண கோலம் போட்டுக்கோங்க. இப்போ வந்து மனையுமே விற்கிது ஷட்கோண கோலம் போட்டு அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதை வச்சு அந்த மேலே தட்டை வச்சு நம்ம வந்து இந்த விளக்கு வந்து ஏற்றிட வேண்டியதான். இல்லை நீங்கள் தட்டு யூஸ் பண்ணாமல் கூட இந்த சரவண பவலை வந்து 6 வெற்றிலையுமே வச்சு அந்த வெற்றிலை மேலே 6 விளக்கையுமே வச்சு நம்ம வந்து விளக்கு வந்து ஏற்றிக்கலாம். இப்போ எத்தனை வேளை இந்த விளக்கை ஏற்றணும்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்கள் விருப்பம் தான். சில பேர் வந்து காலையிலையும் ஏற்றுவாங்க, சாயந்தரமும் ஏற்றுவாங்க. நீங்கள் காலையில் ஏற்றுற விளக்கு ஒரு மணி நேரம் எரிஞ்சதுக்கப்புறம் கையமர்த்திட்டு ஈவினிங் கூட இதே விளக்கு வந்து நீங்கள் ஏற்றிக்கலாம். இல்லை நான் ஒரே ஒரு தடவை தான் ஏற்றுவேன் அப்படின்னா அந்த விளக்கு வந்து முழுசாக வந்து தானாகவே குளிர்ற வரைக்குமே நம்ம குளிர வச்சுக்கலாம். இதை வந்து கையமர்த்தணும் அப்படிங்கிற வந்து அவசியம் கிடையாது. அப்புறம் வந்து இந்த வெற்றிலையை வந்து நம்ம அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா விளக்கெல்லாம் எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் இந்த வெற்றிலையை வந்து நீங்கள் வந்து நம்ம செடிக்கு போட மண் வச்சுருப்போம்ல அதில் போட்டுடலாம். இல்லைனா செடியில் போட்டுடலாம். அப்படி எதுவுமே இல்லைன்னா கால்படாத இடத்துல வந்து நம்ம வந்து இந்த வெற்றிலை வந்து போட்டலாம். ஆனால் வீட்டோட யூஸ் பண்ணுற குப்பையோடு சேர்த்து மட்டும் போடாமல் இருங்க. ஏன்னா இதில் வச்சு நம்ம வெற்றிலையில் வந்து தீபம் ஏற்றிருக்கோம். வெற்றிலை தீபம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய தடங்கல்கள் வரும். பட் நம்ம வந்து கண்டினியூவாக விடாமல் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் வந்து நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அதை நம்ம கண் கூடவே வந்து பார்க்கலாம். ஏன்னா என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய சேஞ்சஸ் வந்து இந்த வெற்றிலை தீபம் வந்து ஏற்படுத்தியிருக்குது. நீங்களும் வேண்டுதல் வச்சு போட முடியலனாலும் பரவாயில்ல. உங்களால் எப்போல்லாம் முடியுதோ அப்போ வந்து கந்தப்பெருமானை நினச்சி வெற்றிலை தீபம் வந்து உங்கள் வீட்டில் போட்டு பாருங்கள். நீங்கள் நினைக்கிறது எல்லாம் வெற்றியாகவே அமையும். வெற்றிலை தீபம் ரெகுலராக போடுறவங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரியான மாற்றத்தை வந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படுத்தணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குற யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.